Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அதிமுக இவர்களை கம்பேர் பண்ணால் இதில் நியாயமாக நடந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்திருந்தால் உண்மையிலே காப்பாற்றிருப்பாங்க. இன்றைக்கி எப்படி இருக்காங்க? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு வச்சுக்கோங்க. மார்க்சிஸ்ட்டுகளோ இல்லை திருமாவளவனோ இல்லை காங்கிரஸோ, காங்கிரஸ் எந்த காலத்துலேயும் இதாகாது, சேகரித்து நீதிமன்றத்தில் முறையாக தாக்கல் பண்ணதில் சிபிஐக்கு பெரும் பங்கு இருக்குது. இதெல்லாம் பண்ணி விசாரணையை முறையாக கொண்டு போய் ஜட்ஜும் அதுக்கு அந்த விசாரணையில் நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க. இதில் இவர் எங்கே வந்தார்? நம்ம முதல்வர் ஸ்டாலினும் திமுக அரசும் எங்கே வந்துச்சு? கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சொல்கிறாங்கல்ல. ரிப்போர்ட்டர்னு கேட்குறாங்களா, சார் சிபிஐ தான் விசாரணை அமைப்பாக 21 நீங்கள் ஆட்சி வரும்போது சிபிஐக்கில் போயிடுச்சு. அவங்க தான் 4 வருஷம் விசாரணை நடத்துங்க. நீங்கள் எங்கே இங்கே வர்றீங்க? அதில் அருணா ஜெகதீஷன் அறிக்கையை வைக்கணும் ஆய்வுன்னு பேசுனீங்க. அருணா ஜெகதீஷன் அறிக்கை உங்கள் ஆட்சியில் வந்தோன்னு கொடுத்தாங்க. வச்சிங்களா? வெளியிட்டீங்களா? ரகசியமாக வச்சுருந்தீங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்துடுச்சு, யார் யார் குற்றவாளிகள்னு அருணா ஜெகதீஷன் குறிக்கிட்டு. அதில் 17 IAS IPS அவங்க லிஸ்ட்டு யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. அதற்கு பிறகு தான் அவங்களுக்கு பணி உயர்வு கொடுக்கப்பட்டது. கரெக்டாக? ஏன் பண்ணல நீங்கள்? அதனால் செந்தில் பாலாஜி சகலகலா வல்லவர். திமுகன்ற கட்சி தேர்தலுக்காக வடிவமைக்கப்பட்ட கட்சி. அவர்கள் வருடம் முழுவதும் இயங்குவதே தேர்தலை மனதில் வைத்து தான் இயங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான பிரச்சனைனா டக்குன்னு மத்திய அரசு இதோ இன்றைக்கி கிளாரிஃபிகேஷன் தானே கேட்குறாங்க ஜனாதிபதி. ஏன் இவ்வளோ உணர்ச்சிப்படுறீங்க? இது அநீதி, அது இது எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் அப்படிலாம். அப்போ இது என்ன? இதை மத்திய மாநில அரசுக்கு எதிரான ஒரு இதாக மாற்றுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் அதிமுக அரசு தான், சிபிஐக்கு உத்தரவிட்டதும் அதிமுக அரசு தான். இதில் திமுகவிற்கு என்ன பங்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, திமுகவுடைய தொடர் போராட்டங்களிலும் கடும் அழுத்தத்தினால்தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. சிபிஐ சிறந்த முறையில் விசாரித்து தான் இப்போ தீர்ப்பும் வெளிவந்திருக்கு. அது திமுக தான் காரணம் அப்படிங்கிறாரு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்வர் பேட்டி விட்டீங்களே, நாங்கள் தான் காரணம். நான் 2019 பாராளுமன்ற பிரச்சாரத்தில், இந்த பாராளுமன்ற பிரச்சாரம் இல்லை, 2019 பிரச்சாரத்தில் நான் அன்றைக்கி ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வழக்கு விசாரணை நியாயமாக நடத்தி யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் தண்டிப்போம், விடமாட்டோம் அப்படின்லாம் நான் சொன்னேன். அது நடந்திருக்கு. என் அரசு இதற்கு தான் முதல் காரணம்னு. இதில் 2 விஷயம். முதல்ல அதிமுக இவர்களை கம்பேர் பண்ணால் இதில் நியாயமாக நடந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி இருந்திருந்தால் உண்மையிலே காப்பாற்றிருப்பாங்க. இன்றைக்கி எப்படி இருக்காங்க? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு வச்சுக்கோங்க. மார்க்சிஸ்ட்டுகளோ இல்லை திருமாவளவனோ இல்லை காங்கிரஸோ, காங்கிரஸ் எந்த காலத்துலேயும் இதாகாது. அப்போ இந்த மாதிரி இவங்க எல்லாம் யாருமே கண்டிக்காத நிலையில், பெரிய போராட்டங்கள் நடைபெறாத நிலையில், எதிர்கட்சிகள் மட்டும் லைட்டாக போராடின நிலையில் அது ஒன்றும் பெருசாக இதாகலை. அப்படி இருக்கும் பொழுது அங்கே போன கவர்மெண்ட்டில் அப்படி நடக்கலை. முத்தரசன் ஒருத்தர் இருந்தார் பாருங்கள், அவரெல்லாம் அப்படி முட்டி மோதினார். நீங்கள் மார்க்சிஸ்ட்டுகள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. திமுக ஐயோ ஆச்சா பூச்சான்னு அப்படி பண்ணாங்க. உண்மையிலேயே அது கரெக்டு தான். எதிர்கட்சியாக அவர்கள் செயல்பட்டது அனைத்தையும் பாராட்ட வேண்டியது. பத்திரிகைகள் பணி மிக பயங்கரம். ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியில் கொண்டு வந்தாங்க. இந்த விவகாரத்தில் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மாணவியுடைய அண்ணன் கேட்க போகும்பொழுது அவன் அண்ணன் எல்லாம் கும்பல் சேர்ந்து தாக்குனாங்க. அதில் அதிமுக பிரமுகரும் இருந்தார். இந்த விவகாரம் காவல்துறைக்கு வந்த பொழுது அந்த பிரமுகரை காப்பாற்றும் முயற்சி நடந்தது. இன்னும் பல விஷயங்கள் நடந்தது. அதற்கு பிறகு பெரிய அளவில் இது போராட்டங்கள் அதுன்னு வரும்பொழுது கைது பண்ணாங்க. கைது பண்ணதை எடுத்து பார்த்த பொழுது அதில் இவர்களுடைய ஆபாச புகைப்படங்கள், வீடியோக்கள், மிரட்டி பணம் பறித்தது, இன்னும் பல விஷயங்கள் இருந்தது. உடனே இந்த விவகாரம் பெருசானது. அது பத்திரிகைகள் ஒரு காரணம், எதிர்கட்சிகள் எல்லாமே காரணம். அதிமுக உடனடியாக இந்த விவகாரத்தில் 4-5 பேரை கைது பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. 12ஆம் தேதி சம்பவம், 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், எங்கள்கிட்ட புகார் 22 வந்தது, 23 விசாரித்தோம், 24 போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். 4-5 பேரை கைது பண்ணாங்க.
அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் அரசியல் அதிமுகவினர் சிலர் பங்குகிட்டிருக்கான்றப்போ அதுக்கு இல்லாததெல்லாம் இப்படி போச்சு. கடைசியில் அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அது முக்கியமாக திருநாவுக்கரசு என்பவர், அவர்கிட்ட தான் அதிகமான வீடியோக்கள் இருந்தது. இன்னொருத்தர்கிட்ட லேப்டாப்பில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருந்தது. அருளானந்தம்ன்ற பொள்ளாச்சி நகர மாணவர் அணி செயலர் அதிமுக, அந்த பையனும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான். அவனை அப்புறம் கைது பண்ணான். கைது பண்ண உடனே இவங்க கட்சியை விட்டு நீக்கினாங்க. அந்த பையன் சிறையில் தான் இருக்கிறான். இதில் இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாகணும்னா அதிமுக அரசே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. இவங்கள மாதிரி சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு அதுக்கு பணம் செலவழித்து உச்சநீதிமன்றம் போய் சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாங்க. நீ சிபிஐ வேணான்றியா, சரி ரைட்டு விடு, 7 பேர் கொண்ட எஸ்ஐடின்னு போட்டு அமுச்சு விட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அண்ணா நகர் சிறுமி வழங்கல. அந்த மாதிரிலாம் பண்ணல. அவர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு பார்த்துங்கன்ட்டாப்புல. அதுக்கு பிறகும் அந்த விவகாரத்தில் சில அந்த ஆதாரங்கள் கொடுக்கலன்றதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிபிஐ விசாரணை தொடங்கிடுச்சு. சிபிஐ விசாரணை 21லேருந்து 25 வரைக்கும் 4 ஆண்டு காலமாக அவர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் சாதாரணமாக சாட்சிகள் காலம் நகர நகர பிறல் சாட்சியாக மாறுவாங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் அது நடக்கலை. மிக 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 நேர்த்தியாக அந்த சாட்சிகளை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கன்விக்ஷன் ரேட்டு ஏன் குறையுது? கைது பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவனுக்கு தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டான். 10 வழக்கு ஒருத்தன் மேலே இருக்குன்னுவாங்க. ஏன் 10 வழக்கு இருக்குது, ஏன் அவன் தண்டிக்கப்படலைன்னா, விசாரணை அதிகாரி விசாரணையை முறையாக கொண்டு போகிறது, சாட்சிகளை பாதுகாக்கிறது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, விசாரணையில் சாட்சிகளை ஆஜர்படுத்துறது, அதை விசாரணை முறையாக நடத்தி தண்டனை வாங்கி தர்றது, இந்த போக்கு தான் ஒரு விசாரணை அதிகாரிக்கு. இதை பண்ணுறதுக்கு இவர்களுக்கு பல காரணங்களில் வேலைப்பாடு அது இது இவங்களோட ஒத்து போகிறது. சும்மா நான் கைது பண்ணிட்டேன், உள்ளே போட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம், சார்ஜ் ஷீட்டு ஏனோ தானோன்னு பண்ணுறது, சாட்சிகளையே சில சமயம் இவர் தான்ப்பா சாட்சின்னு காட்டி கொடுத்துட்றது, இல்லாட்டி சாட்சிகளை பாதுகாக்க தவறுறது, இல்லை சாட்சிகளை அவர்களே சாட்சிகளை அணுகி விரல் சாட்சிகளாக, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால கன்விக்ஷன். நீ கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சின்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு தேவை சாட்சி. மனிதன் படம் பார்த்தீங்களா? இது நடந்திருக்குன்னு தெரியும். யாராவது ஒருத்தர் இதுக்கு எதிராக வருவாங்க அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. இந்த நேரத்தில் கொண்டு வராரு சாட்சி இதாக இருக்குது. நான் இப்போ என் கோர்ட்டு நான் தீர்மானிக்கிறேன் தான் குற்றவாளின்னு. நான் சுப்ரீம், நீ எங்கே வேணால் போ, உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் இது என் கோர்ட்டு, இங்கே இவன் குற்றவாளி, இவன் உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லுவார் ஜட்ஜி. ஆக்சுவலாக ஜட்ஜிக்கு தேவை சாட்சி. ஜட்ஜிக்கே தெரியும் கொலை பண்ணிக்கிறான்னு. சாட்சியே இல்லைன்னு என்ன பண்ணுவார்? எனக்கு தெரியும்பா இவன் கொலையாளி அப்படின்னு போட்டால் மேல்கோர்ட்டில் போய் இந்த ஜட்ஜி இவ்வளோ வாதாடியும் இவர் வலுக்கட்டாயமாக எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இதை வாங்கிட்டு போயிடுவோம். அதனால் ஜட்ஜிக்கு தேவை சாட்சி. அந்த சாட்சியை கரெக்டாக கொண்டு வரது வேலை விசாரணை அதிகாரிகள், விசாரணை அமைப்புகளுடைய வேலை. அப்போ அதில் 48 சாட்சிகளை பிறல் சாட்சிகளாக மாறாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டு வந்தாங்க. 8 பெண்களில் 7 பெண்கள் கேமராவில் நேரடியாக மூடப்பட்ட கதவுகளுக்குள் ரகசியமாக சாட்சின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த 7 பெண்களையும் பாராட்டியிருக்கு நீதிமன்றம். அவர்களுக்கான இழப்பீடையும் வழங்கியிருக்குது. இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சாட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அதுதான் இந்த வழக்கில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்குது. இதை பற்றி இதெல்லாம் வந்தால் பிறகு நம்ம எடுத்து படித்தோன்னா பல விஷயங்கள் வெளியில் வரும். இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது கேமரா, செல்ஃபோன், கேஜெட்ஸ், லேப்டாப்பு, அது இது, ஐபி அட்ரஸ்ஸு, ஐபி மற்ற இவங்க தடயங்களை அளித்ததை மறுபடியும் மீட்டெடுத்து அந்த தடயங்களை ஆதாரப்படுத்தியது, எந்தெந்த காலகட்டங்களில் குற்றங்கள் நடந்தது, கேமராவில் என்னென்ன எடுத்தாங்க, எப்போ அப்லோடு பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் இவங்க என்ன குரூப் வச்சுருந்தாங்க, அந்த குரூப்பில் என்னென்ன இதை ஏற்றுனாங்க, அதெல்லாம் எப்போ அழித்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே அறிவியல் பூர்வ தடயங்களை சேகரித்து நீதிமன்றத்தில் முறையாக தாக்கல் பண்ணதில் சிபிஐக்கு பெரும் பங்கு இருக்குது. இதெல்லாம் பண்ணி விசாரணையை முறையாக கொண்டு போய் ஜட்ஜும் அதுக்கு அந்த விசாரணையில் நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க. இதில் இவர் எங்கே வந்தார்? நம்ம முதல்வர் ஸ்டாலினும் திமுக அரசும் எங்கே வந்துச்சு? கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சொல்கிறாங்கல்ல. ரிப்போர்ட்டர்களும் கேட்குறாங்களா, சார் சிபிஐ தான் விசாரணை அமைப்பாக 21 நீங்கள் ஆட்சி வரும்போது சிபிஐ கையில் போயிடுச்சது, அவங்க தான் 4 வருஷம் விசாரணை நடத்துறீங்க, நீங்கள் எங்கே இங்கே வர்றீங்க? சரி, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எவ்வளோ துள்ளினீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, தாய் தடுத்தாலும் நான் விட மாட்டேன்னு மனோகர வாசனெல்லாம் பேசுனீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணங்களில் முக்கியமான காரணங்களாக அது ஒன்றா இருந்தது. அதில் அருணா ஜெகதீஷன் அறிக்கையை வைக்கணும் ஆய்வுன்னு பேசுனீங்க. அருணா ஜெகதீஷன் அறிக்கை உங்கள் ஆட்சியில் வந்தோன்னு கொடுத்தாங்க, வச்சிங்களா?
வெளியிட்டீங்களா? ரகசியமாக வச்சுருந்தீங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்துடுச்சு யார் யார் குற்றவாளிகள்னு அருணா ஜெகதீசன் குறிக்கிருந்தது. அதில் 17 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க லிஸ்ட்டு வந்தது. யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க? அதற்கு பிறகு தான் அவங்களுக்கு பணி உயர்வு கொடுக்கப்பட்டது. கரெக்டாக? ஏன் பண்ணல நீங்கள்? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தானே, வாயில் சுட்டான், அதில் சுட்டான், இதை சுட்டான், இப்படி பண்ணான், அப்படி பண்ணான். டிவி இப்போ கூட சட்டமன்றத்தில் முதல்வர் பேசினார்ல. அப்போ அந்த அருணா ஜெகதீசன் அறிக்கையில் வந்தவங்கள கீழ்நிலையில் இருக்கிறவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, இன்ஸ்பெக்டர் அதுன்னு. ஏன் மேலே இருக்கும், அதுக்கு மேலே இருக்க மேலே நடவடிக்கை எடுக்கல? ஆர்டிஓ டிஆர்ஓ வரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்க, இன்ஸ்பெக்டர் ஏசி வரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற டைரக்ட் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்களாம் என்ன பண்ணீங்க? பல்லு போடுனார பல்வீர் சிங் என்ன பண்ணீங்க? அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிங்களா? சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்க. மறுபடியும் அவருக்கு எஸ்பி ப்ரமோஷன் கொடுத்து இன்றைக்கி அவர் டியூட்டியில் இருக்கார். இந்த மாதிரி எத்தனை சொல்லலாம். சாத்தானுகுளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவ்வளோ பேசுனீங்க, நம்ம குடும்பத்தில் ஒரு இது விழுந்த மாதிரி பேசுனீங்க. அது உண்மையிலேயே எல்லோருமே கண்டித்தோம், நாடே பொங்கியது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு சென்னையிலே ஒரு லாக்அப் டெத்து நடந்தது. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசுனீங்க? அவர் விசாரணையில் இருந்தார், இட்லி சாப்பிட்டாரு, வலிப்பு வந்தது, வாந்தி எடுத்தார், இறந்துட்டாருன்னு. நீங்கள் 2 நாள் பொறுத்து போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வருது, 13 இடங்களில் காயம் இருக்குது தாக்கப்பட்டதுனால. என்ன நடவடிக்கை வந்தது? அதற்கு பிறகு எவ்வளோ நடந்திருக்கு. தென்காசியில் ஒரு பையன், தென்காசின்னு நினைக்கிறேன், ஆமாம், லாக்அப் டெத்து. இன்னும் பல இது அதே மாதிரி என்கவுண்டர்கள். எனக்கு என்னென்னு என்கவுண்டர் பண்ணுறது, டபுள் என்கவுண்டர்லாம் கூட நடக்குது. அப்போது என்ன இது? அதனால் இவர்களும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவருங்க ஏன் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னா, பாண்டியராஜன் ஒரு எஸ்பி, அவர் டாஸ்மார்க் போராட்டத்தும் போது டிஎஸ்பியாக இருந்தார். அப்போ போராடின பெண்ணை நேரடியாக அடிப்பார். பெண்களை கைது செய்வதற்கோ பெண்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெண் போலீஸ் தான். ஆண் போலீஸு கையை பிடிச்சி கூட இழுக்கக்கூடாது, சட்டம். கரெக்டாக? கைது பண்ணுற இடத்துலலாம் பாருங்கள், பெண் போலீஸ் தான் இருப்பாங்க, அதான் சட்டம். இவர் அடித்தார், ஓங்கி அற விடுவார். அந்த ஸ்டில் அப்படியே இருக்கும், சமூக வலைதளத்தில் வைரல் ஆச்சு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாமே கோரிக்கை வச்சாங்க. என்னாச்சு? அவரை பாதுகாத்தாங்கல்ல, எஸ்பியாக வேறு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அவர் தான் இந்த பொள்ளாச்சி இதில் ஐஓ. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய பேரை சொல்லிட்டாரு ப்ரெஸ் மீட்டில். ஆமாம், அதுக்கு பிறகு அதை உயர்நீதிமன்றம்லாம் கண்டிச்சது. சேம் அதே பேட்டர்ன் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி மேட்டில் நடந்ததா? எஃப்ஐஆர் பேசுங்க. அவங்களும் அந்த எஸ்பியை பாதுகாத்தாங்க. இன்னை வரைக்கும் அந்த எஸ்பி நல்ல இதில் தான் இருக்கார். இவங்களும் கமிஷனரை பாதுகாக்கிறதுல பல வேலைகள் பண்ணாங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டவங்க மேலே கண்டிக்கலை, விசாரணை பண்ணணுன்னு உயர்நீதிமன்றமே பண்ணிச்சு. சில இதெல்லாம் கண்டித்து சில வார்த்தைகள்லாம் உயர்நீதிமன்றம் அறிக்கையில் கொடுத்தாங்க அவங்க உத்தரவில். என்ன நடந்துச்சு? அண்ணா நகர் சிறுமி சிபிஐ விசாரணை கொடுத்தாங்க. நீங்கள் போய் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிபிஐ விசாரணை கொடுத்தா உங்களுக்கு என்ன? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் தான் போராடினோம் சிபிஐ விசாரணை? ஆமாம், கேட்டிங்க, கனிமொழி தலைமையில் தான் போராடினாங்க சிபிஐ விசாரணை கேட்டு. அதே தானே இங்கே குழந்தை அண்ணா நகர் கோர்ட்டே கொடுக்குது சிபிஐ விசாரணை, கம்முன்னு போக வேண்டியது தானே? விசாரிச்சா குற்றவாளி தானே கிடைக்க போகுது. அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா குற்றவாளி, இல்லாட்டி அமைச்சருடைய பையனா, இல்லை வேறு ஏதாவது? அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி பல விஷயங்கள் முரண். எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை பாதுகாக்கிறதுன்றது ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் அந்த சிஸ்டம் அது தனியாக தான் இயங்கிட்டு இருக்கும். மாறும்போது இவங்க துள்ளிக்குவாங்க, அவங்க துள்ளிக்குவாங்க. இவருடைய வீடு கட்டுவார், அவர் வீடு கட்டுவார். இப்போ இதில் ஸ்டிக்கர் யார் ஓட்டுறதுன்னு இது. அதனால தான் திரும்ப கடுப்பாகி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறவெல்லாம் வச்சுக்காதீங்க, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அவர் எப்பவுமே பேச மாட்டார். திருமாவுடைய பேச்சு இப்போ திமுக தலைமையை கொஞ்சம் அப்செட் ஆக்கி. ஆமாம், கண்டிப்பாக. இந்த டைம் வேற என்ன, இது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி, எங்கள் கூட்டணி கிடைத்த வெற்றி, நாங்கள் சமூக நீதி கூட்டணி போராடியதற்கு கிடைத்த வெற்றி, அப்படி இல்லை திருமாவளவன் பேசணும். கொடுங்காயத்துக்கு கிடைத்த மருந்துன்னு பேசினார். அடுத்து பார்த்தினா தரியே என்னயா சும்மா முடிங்க, யாருக்கும் சொந்தம் இல்லை, இது நீதி கிடைத்த வெற்றி போ அப்படின்றது திருமாவளவன் இவரோட முரண்பட்டு இருக்காருன்றது தானே. அதனால் அதை அப்படி தானே பார்க்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடுமா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற கேள்வியை பலரும் இந்த பொள்ளாச்சி வழக்கில் வெளிவந்த தீர்ப்புக்கு பிறகு பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க? பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இதில் உயர்நீதிமன்றம் தலையிட்டுச்சு. ஏன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துலையும் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேலே வரைக்கும் போனாங்க இல்லையா? அதனால்
இதில் வந்து உயர்நீதிமன்றம் தலையிட்டு 3 ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் கொண்ட ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதனால் பண்ண மாட்டாங்க, அதை மீறிலாம் பண்ண மாட்டாங்க. திமுகவில் 7 மண்டலங்களாக பிரித்து மண்டல செயலாளர்கள் உருவாக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜி மீண்டும் வந்து ஒரு பவர் சென்டருக்கு வந்து வந்திருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தில்? கட்சியில் தானே கொடுத்துருக்காங்க, கட்சியில் அவர் சிறப்பாக செயல்படுறவர் தானே. அவர் வந்த பிறகு தான் கொங்கு மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு திமுகவும் நம்புகிறாங்க, பத்திரிகைகளும் எழுதுகிறாங்க. அவர் எப்படி அவருடைய தேர்தல் ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஈரோடு கிழக்குலலாம் எப்படி பண்ணாருன்னு, பட்டி ஃபார்முலா. அதனால் செந்தில் பாலாஜி சகலகலா வல்லவர். திமுகன்ற கட்சி வந்து தேர்தலுக்காக வடிவமைக்கப்பட்ட கட்சி. அவர்கள் வருடம் முழுவதும் இயங்குவதே தேர்தலை மனதில் வைத்து தான் இயங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான பிரச்சனைனா டக்குன்னு மத்திய அரசு இதோ இன்றைக்கி கிளாரிஃபிகேஷன் தானே கேட்குறாங்க ஜனாதிபதி. ஏன் இவ்வளோ உணர்ச்சிவசப்படுறீங்க, இது வந்து அநீதி, அது இது எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் அப்படிலாம். அப்போ இது என்ன, இதை வந்து மத்திய மாநில அரசுக்கு எதிரான ஒரு இதாக மாற்றுறாங்க. அப்போது கவர்னர்னா எல்லாருக்குமே கோபம் வரும், கவர்னருடைய செயல்பாடுன்னு கோபம் வரும். அப்போ மாநில உரிமை, மாநில சுயாட்சி அப்படின்னு இந்த விஷயத்தை கொண்டு போக பார்க்குறாங்க. ஏன் இதை எடுக்கிறாங்க கையில், ஏன் இதை கொண்டு போக பார்க்குறாங்க? ஏன்னா மாநிலத்தில் இங்கே இருக்கிற பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படும். இதை வச்சே தேர்தல் வரைக்கும் மத்திய அரசு பாரு, பாஜக அரசுன்னு எதிரியாக மத்திய அரசையும் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிப்பாட்டலாம். அப்படி நிப்பாட்டும் பொழுது நீங்கள் என்டிஏ கவர்மெண்ட்டில் ஏடிஎம்கே இருக்குது. அப்போ ஏடிஎம்கே இவங்களுக்கு எதிரான வாக்கள் ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணி போகாமல் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு வகையான டெக்னிக். ஆனால் ஊடகங்களும் என் கையில் இருக்குதா, ஜனாதிபதியுடைய இந்த செயலை எப்படி பார்க்கிறது, இப்படி கேட்க முடியுமா, நீதிமன்றம் எப்படி இருக்கு இப்படின்னு உருட்டுவாங்க. ஒழுங்காக பேசுகிறவங்க இன்றைக்கி நம்ம சொன்னதான் சொல்லுவாங்க. அதனால் இது எப்படி உருட்டுவாங்கன்னு தெரியாது. முதல் ஒரு அறிக்கைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மற்ற இதுலேருந்தும் கிடைக்காது. வேணா கூட இருக்கிற கூட்டாளி அங்கே ஒருத்தர் விஜயபுரி வீரனுங்கிறாரு, பினராயி விஜயன், அவர் வேணால் ஆதரவு தரலாம். இப்போ திமுகவில் மண்டல செயலர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து ராசா வந்து தலைநகரை நோக்கி மண்டல செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இங்கு ஏற்கனவே பல அதிகார மையங்கள் வந்து இருக்கு. இப்போ தலைநகரில் அவருக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்குமா? சென்னை மண்டலத்துக்கு நியாயப்படி பார்த்தா சேகர் பாபு அண்டு மா சுப்பிரமணியம் இவர்கள் தான் இருக்கணும். நான் அந்த லிஸ்ட்டு பார்க்கல, அவங்களுக்கு ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லை. ராசா வந்து சென்னை மண்டலம், டெல்டா மண்டலத்துக்கு KN நேரு, தென் மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனிமொழி, கொங்கு பகுதிக்கு வந்து செந்தில் பாலாஜி, சேலம், நாமக்கல், ஈரோடு பகுதிகளுக்கு வந்து அரசக்கரப்பன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வட மண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவாவேல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அங்கே பொன்முடியும் கிடையாது, பொன்முடி ஏரியாவே இப்போ ஏவாவேல் கண்ட்ரோலில் இருக்குது, கண்ட்ரோலில் வந்துச்சு. துரைமுருகனும் கிடையாது, இங்கே சென்னையில் சேகர் பாபுவும் கிடையாது, இவங்களும் கிடையாது. ராசா அப்போது எதையோ நோக்கி நகர்கிறது. ஏற்கனவே சேகர் பாபுவுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தணும்னு சின்ன ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கையில் 5 தொகுதி இருக்கிட்ட இருக்குது. அதான் 2 தானே ஒரு மாவட்ட செயலர் கொடுக்குறாங்க, 2 இல்லை 3 கொடுக்குறாங்க. இவருக்கும் மாசுக்கும் மட்டும் நான் தனியாக அதை பிரித்து எங்களுடைய இளைஞர் இது கொடுங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. மேயர் பிரியா சேகர் பாபு அணியிலிருந்து விலகி உதயநிதி அணிக்கு அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் வேணும்ல, அவங்களுக்கும் பசிக்கும்ல, இந்த முறை எம்எல்ஏக்கு நிற்கிறதுக்கான கேள்வி இதாகும். அப்போ அதை நோக்கி நகர்ற வேலையும் நடக்குது. இந்த மாதிரி உள்குழப்பங்கள் இருக்குது. அன்பில் மகேஷ் கொடுக்காம, அன்பில் மகேஷே ஒரு இதில் இல்லாமல் KN நேரு கையில் மத்திய டெல்டா மண்டலன்றப்போ KN நேரு மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்திருக்கிறார். 40 தொகுதிக்கு அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் KN நேரு கையில் இருக்குன்னா நீங்கள் உதயநிதி இதை எப்படி பார்ப்பாரு? ராசா பிரச்சனை இல்லை, சென்னை மண்டலம் இவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. அதில் ராசா உதயநிதின்னு போயிடும். இவங்களுக்கு ஏதாவது இவங்க தனியாக நிற்கிற மாதிரி இது இருக்கும். சேகர் பாபு இந்த டீமு, தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி அவர் பார்த்துக்குவாப்பில், கோயம்புத்தூர், அவர் எல்லாருக்கும் கரூர் பார்த்துக்குவார். ஏவாவேலு கையில் மீண்டும் போகிறதுனால மீண்டும் ஒரு மூத்த அமைச்சர் கையில் அந்த பகுதி ஃபுல்லாகவே போகுதுன்றது. ஏன்னா துரைமுருகன் ஏரியாவும் அவர் கண்ட்ரோலில் வருது, எப்படி கண்ட்ரோலும் அவர் கண்ட்ரோல். அவங்கள விட்டுருங்க, அவங்களாம் செல்லா காசு ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிற செல்ற காசு வந்து உதயநிதி தான். அப்போ அது எப்படி போகுன்றது ஒன்று இருக்குது. தென் மண்டலத்தில் தங்கம் தென்னரசு அந்த டீம் வந்து அது ஒரு வேறு டீமு. அப்போ அந்த டீம் கூட உதயநிதி எப்படி மோதுவார்னு தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், போக போக தகவல்கள் வரும். இல்லை தேர்தல் வேலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அவங்க 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர் போட்டு
எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. பெண்ணு வேகமாக இயங்கிட்டு இருக்குது. எல்லா ஃபிங்கர் டிப்பில் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி முதல்ல ஒரு அறிக்கை முதற்கொண்டு ஸ்ட்ராட்டஜி டீம் தான் தீர்மானிக்குது. நேற்று என்ன நீலகிரி போகிறீங்களா, கட்டம் போட்ட சட்டை போட்டு கண்ணாடி போட்டு இதை பேசுங்க, இந்த கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்கள், ஃபுட்பால் ஆடுங்க, கோல் அடிங்க, கோல் போஸ்ட்டுக்கு பின்னாடி இந்த கேமரா வைக்கிறோன்ற முதல் கொண்டு எல்லாமே அவங்க பக்காவாக 1-6 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுட்டு இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் அஃபென்ஸ்லேயும் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க தான் முதல்வரை இயக்குகிறதா பெண்ணு இல்லை, ஸ்ட்ராட்டஜி டீம். ராபின் சர்மா இருக்கார்ல, அவர் இயக்குவார். இல்லை சுனில் இயக்குவார். சுனில் வந்து அவருக்கு உதயநிதிக்கு, ராபின் சர்மா இவங்களுக்கு கட்சிக்கு, ஐபேக் வேறு வந்திருக்கு, அது தனியாக கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும். அதனால் இந்த டீம் எல்லாமே இணைந்து ஒரு முன்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கேவோ மற்றவர்களும் அந்த ஸ்பீடுக்கு போக முடியல. இவங்க தான் நரேட்டிவை தினம் தினம் உருவாக்குறாங்க, செட் பண்ணுறாங்க. அதற்கு பத்திரிகைகள், ஊடகங்களை தன் கைக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுலேயும் 1-2 மிஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையும் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழக நிலைமை. சமீபத்தில் வெளியான சர்வே வந்து தாவேகாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு பூஸ்டப் மாதிரி வந்திருக்கு. குறிப்பா 105 இடங்களில் வந்து தாவேகா வந்து முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிறதுல இந்த ரிப்போர்ட். எத்தனை பர்சன்ட்? கிட்டத்தட்ட 30 மேலே தான். 36% கிட்ட, 34-36%. திமுகவுக்கு 30%. அவங்களுக்கு 85 to 75 to 95 இந்த மாதிரி ரேஞ்ச் போட்டிருக்காங்க. அடுத்து அண்ணா திமுகவுக்கு 50-60, அவங்க 30%. நாலாவது நாம் தமிழர் எவ்வளோ? 4%. 5 to 10 இடம். 2021 நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு எவ்வளோ சதவீதம்? 2021 6% வாங்கினாங்க. 6.8%. ஆமாம், அக்யூரேட்டாக சொல்லணும். 6.8 எவ்வளோ சட்டமன்ற தொகுதி? அப்போ 214 தொகுதி. ஏங்க நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சது எவ்வளோங்க? ஜெயிக்கல. ஒரு தொகுதியில் எவ்வளோ வாக்கு வாங்கினாங்க? ஒரு மினிமம் 8000 ஸ்டார்ட் ஆனிச்சு. 8, 10, 12, சில இடங்களில் 14, சில தொகுதிகளில் 15-20 போனுச்சு வரைக்கும் போனாங்க. சீட்டு எதுவும் வாங்கலை. எவ்வளோ பர்சன்டேஜ்? 6.8. அப்போ 4% வாங்கி எப்படி 10 சீட்டு ஜெயிக்க முடியும்? ஒரு தொகுதியில் ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னா குறைந்தபட்சம் 1,00,000 வாக்குகள் வாங்கணும். சில இடங்களில் மட்டும்தான் போட்டி. 80,000 ஓட்டு தாண்டினாலே 80,000 ஓட்டு தாண்டினா வெற்றி. போட்டி ஒரு 5 கட்சியாக போடுது. 80, 70, 60 வரும்போது அந்த 80-90 தீர்மானிக்கும். அப்போது நீங்கள் 80க்கு மேலே தான் வாங்கணும். 6.8% வாங்கிய 12,000 18,000 வாக்கு வரைக்கும் தான் வாங்க முடியுது. அப்போ நீங்கள் 4% வாங்கினீங்கன்னா எப்படி 5 to 10 சீட்டு ஜெயிப்பீங்க? இது என்ன சர்வே நீங்கள் சொல்லுங்கள்? சொப்பு சர்வே, அவ்வளோதானே. சொப்பு கட்சிக்கு சொப்பு சர்வே. யார் எடுத்தா? யாரோ எடுத்தாங்க. எங்கே இருந்தது? மும்பையிலேருந்து எடுத்தார். எங்கே போய் எடுத்தார்? எங்கேயோ போய் எடுத்தார். எவ்வளோ சாம்பிள் எடுத்தார்? எவ்வளோ சாம்பிள் எடுத்தார்? அவ்வளோதானே. புரியுதா? அதனால் ஒரு கருத்து உருவாக்குமா? என்ன கருத்து உருவாக்குறதுக்காக கொஞ்சமாக நியாயம் வேணும்ல. 2 பெரிய கட்சி, 2 பேருமே பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பர்சன்டேஜ் அவங்க ஜாஸ்தி. இவருக்கு விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன எலெக்ஷனே கண்டஸ்ட் பண்ணலையே? சரி சொல்லுங்க. எல்லாரும் விட்டுட்டு இருக்காங்களா? இல்லை 2026 போட்டிட்டா தானே அவங்க பலம்னு சொல்லி நம்ம பேச. போட்டியிட்டால் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் அனுபவத்தில் தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. சொல்லுங்கள். ஒரு 5 to 10. ஏங்க இவ்வளோ போங்க உங்களுக்கு? நான் சொல்கிறேன் 20%. 20%? என்னை திட்டுறாங்கல்ல, அதுக்காக நான் கூட்டி கொடுக்குறேன். 20%. 20% 2 லட்சம் 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கிற இடத்துல 20%னா 40,000 to 50,000. ஒவ்வொரு தொகுதிக்கும் வச்சுக்கிங்க. 40,000 ஒரு தொகுதி டெபாசிட்டை வாங்கிடுவாங்க. ஜெயிப்பாங்களா? யார் காலியாக பிடிச்சி இழுத்து விடுவாங்க. அதான் நடக்கும். ஜெயிக்கிறதுக்கு 80,000-90,000 ஓட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி 100-105 சீட்டு வாங்குவாங்க? நான் 36% போட்டுருங்க. அப்போ அவங்க வச்சுருந்த 45% எங்கே போகும்? இவங்க வச்சுருக்கிற 39% எங்கே போகும்? இவர் வாங்குவார். பலரையும் 2 பேரையும் காலவாரி விடுவார். ஒரு தொகுதியில் இங்கே காலை விடுவார், ஒரு தொகுதியில் அங்கே காலவாரி விடுவார். 2006-11 மாதிரி கூட வரலாம். ஆனால் அதற்கு நீங்கள் 234 தொகுதியிலும் வேட்பாளர் போட்டியிடணும். நீங்கள் யார்? உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்கள். தாவேகால எத்தனை தலைவர்கள் இருக்காங்க? இப்போதான் பொறுப்பாளர்லாம் போட்டுட்டு இருக்காங்களே. எத்தனை தலைவர்கள் இருக்காங்க? மாநில தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மாநில அளவில் எல்லாத்துக்கும் பரிச்சயமான முகம் அப்படின்னா ஒரு 7-8 பேர் இருக்காங்க. 7-8 பேரா? 7-8 பேரா? சொல்லுங்க. விஜய்க்கு அடுத்து கேட்குறீங்க? விஜயை சேர்த்துங்க. விஜய், ஒரு புஷி ஆனந்த், ஒரு ஆதவ் அர்ஜுன், அதன் பிறகு வெங்கட்ராமன், ராஜசேகர், தஹீரா, அதன் பிறகு சிடி நிர்மல்குமார், லயோலா மணி.
லைலாமணிலாம் மாநில தலைவரா? கொள்கை பரப்பு இணை செயலாளர். ராஜ்மோகனை விட்டீங்களாங்க? ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளர். 8 பேர். அப்புறம் அவ்வளோதான். இதில் இவங்க வந்து முன்னணியில் இருக்கிறவங்க டெய்லி பேட்டி பத்திரிகையாளர் சந்திக்கிறதுன்னு எத்தனை பேர் இருக்காங்க டக்குன்னு சொல்லுங்கள். லைலாமணி, ரமேஷ். ஏங்க நீங்கள் பத்திரிகையாளர் தானே, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஸ்போக்ஸ் பர்சனுக்கும் அரசியல் தலைவர்களும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? இல்லை, ராஜீவ் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமாம். நான் ஸ்டாலின் மாதிரி, துரைமுருகன் மாதிரி, ஆராசா மாதிரி, உதயநிதி மாதிரி தினம் தினம் பத்திரிகையாளர் சந்திக்கிற, பேட்டி கொடுக்குற, அறிக்கை கொடுக்குற யாருன்னு கேட்டால், சார் ராஜீவ் காந்தி, சார் பத்மபிரியா, சார் அந்த செந்தில், இப்படி சொல்கிறீங்க. இவங்களா இப்போ சொல்லுங்கள், யார் இருக்கா? இல்லை இல்லையா? இல்லை, ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறாங்க. இல்லை, பேட்டிக்கல்ல அதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன்ல. அரசியல் தலைவர்கள் யார் இருக்கா? ஆதவர்ஜன் எப்பயாவது ஒரு டைம் கொடுப்பாரு. அப்புறம் எப்படி எதுவுமே இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்க? யாராவது ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தா, ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ டிவிலெலாம், வைஷ்ணவி. அது அவங்க யார்? அவங்க உறுப்பினராக இருந்தாங்க. அவ்வளோதான். இந்த கமல் கட்சி மாதிரி பத்மபிரியான்னு ஒரு அம்மா வாட்ஸ்அப்லேயே அரசியல் செஞ்சு அரசியல்வாதியாக மாறிட்டாங்க. மதுராயில் அந்த அம்மாவை நிற்க வச்சு அதை ஒரு ஆளாக்கி அங்கே தூக்கி பார்சல் பண்ணிட்டாரு. கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டாஃபு அங்கே போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஸ்டாஃபு மகேந்திரன் போய் ஜாயின் பண்ணிட்டாப்புல. கடைசியில் கம்பெனி ஓனரை திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ அந்த 2 பேருக்கு எப்படி இருக்கும்? டேய், உன்னை பிடிக்கல தான் நாங்கள் இங்கே வந்தோம், நீயும் இங்கே வந்துட்டியா தானே இருக்கும். இப்போ தானே நிலமை. சேம் இதே தான். இந்த வைஷ்ணவி யார்? அது இதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் உருட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது. அதனாலேயே ரொம்ப பேர் அவங்கள பின்தொடருவாங்க. அந்த பொண்ணு லட்சணமாக இருக்குப்பா, லட்சணமான கருத்துக்கள்லாம் சொல்லுது. இப்படி தானே? நீங்கள் சொன்னாங்க நாங்கள் சொன்னால் கேட்பாங்களா? யாரா ஆப் பண்ணுறான்னுவாங்க. கொஞ்சம் கண்ணுக்கு அழகாக லட்சணமாக இருக்கிற பெண்கள்னால் அது இது தானே இவங்களுக்குடைய இது. அப்புறம் நல்ல கருத்துக்கள் சொல்லும் பொழுது கூடுதலாக இதெல்லாம் இதாகுது. அவங்க வந்து கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை. என்ன பண்ணாங்க? என்னை அவமதித்து விட்டார்கள் அப்படி இப்படின்ட்டு அவங்க நான் கட்சியிலேருந்து விலகுகிறேன். ஏம்மா நீங்கள் யாரும்மா? நீங்கள் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் மாதிரி நீங்கள் ஒரு உறுப்பினர், அவள் தானே? லெட்டர் பேர்லெல்லாம் போட்டு விலகுறீங்க, முடிஞ்சிச்சா? இன்னொருத்தவங்க திடீர்னு வந்தாங்க, அவங்க திடீர்னு எங்கெங்கேயோ இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு இந்த கட்சியில் வந்து திடீர்னு வந்தாங்க, திடீர் பாயசம் மாதிரி 2-3 இதில் பேட்டி கொடுத்தாங்க. இப்போ அவங்களையும் பேட்டி கொடுக்கூடாதுட்டாங்களாம் ஆச்சு. நிர்மல்குமார் நல்லா பேசுவார், நீங்கள் டிவி டிபேட்டில் எல்லாத்தையும் பேசுவார். அவர் யாவது விடலாம்ல? அந்த ராஜ்மோகன் இப்போ இது நடத்திக்கின்னு இந்த மைக்கெலாம் போட்டு பண்ணுகிறாரு. கொஞ்ச நாள் அவரையும் ஆஃப் பண்ணுவாங்க. படக்குன்னு வயிறை பிடிச்சி பிடிக்குவாங்களா? சப்ளை இல்லைன்னு பார்த்தா அங்கே புஷி இருப்பார். நான் தான்ப்பா கொடுங்க நான் பீஸை, நான் நினச்சினுக்கிறேன், உன் இஷ்டத்துக்கு பேசினுக்கிறேன் அப்படின்னு. அதனால் கட்சியில் ஒன்றும் கிடையாது, இந்த சர்வேவும் ஒன்றும் கிடையாது. இவர்கள் தேர்தலை சந்தித்து அவர் விஜய் பிரச்சாரம் பண்ணி அதற்கு பிறகு வர்ற மாற்றங்கள். இன்றைக்கி கூட ஒரு இமாலய தலைவர், கிட்டத்தட்ட 3 முறை முதல்வராக இருந்த மிகப்பெரிய தலைவர், தன்னை நம்பியவர்களை எப்பொழுதும் நட்டாற்றில் விட்டவர், 50 பொதுக்குழு வைத்துக்கொண்டு ஒரு 3 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு உலா வருபவர், மற்ற கட்சிகள் ஆதரவில் தன் கட்சிக்கு தானே சூனியம் வைக்க முயற்சி செய்தவர், அதனால் விரட்டப்பட்டவர், மிக பெரும் தலைவர், தர்மயுத்த நாயகன் ஓபிஎஸ் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு முடிவெடுத்திருக்காருன்ற மாதிரி ஆலோசனை தகவலாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அரசியல் மாற்றங்கள்லாம் வந்து ஏதாவது நடந்தால் உண்டு. அவரும் 2 நாள் அவர் ஒரு நாள் வர சொல்லுவாங்க, 2வது நாள் வாசல்லே காக்க வச்சு அமுச்சு விட்ருவாங்க. ஏன்னா அங்கே ஒரு S-400 இருக்குல்ல, எல்லைக்குள்ளே நுழைஞ்சோன்னு டமால்னு குண்டை போட்டு காலி பண்ணணும் புஷியானந்து. அதனால் ஓபிஎஸ்ஸாக ஏற்கனவே அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் இது தம்பி விடுபா, நான் புதுச்சு கதை திறக்கலையா, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவார். இதுதான் நடக்க போகுது. இதுவரை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வந்து நன்றி.